Hello friends, welcome to all. Past two videos, அதாவது tense part 1 present tense, tense part 2 past tense. இந்த ரெண்டு வீடியோஸும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். And in this video we are going to see tense part 3 future tense. Okay, let us see. Yes. Again, a chinna recap. What is a tense? Tenses are the form taken by a verb to show the time of an action or the state of an event. Tenses denotes the time of action as well as the state. ஒரு action, ஒரு செயல் நடைபெறுகிறது என்றால் அது எந்த காலத்தில் நடைபெறுகிறது, இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா என்பதை பற்றி கூறுவதுதான் காலம், அதாவது இங்கிலீஷ்ல tense அப்படின்னு சொல்றோம். Okay, past two videosலயும் present tense பார்த்தோம், past tense பார்த்தோம். So in this video we are going to see future tense. So future tense again, அதுக்குள்ள 4 subtenses இருக்கு. So they are future simple, future continuous tense, future perfect continuous tense. Okay, let us see the brief notes about the future tense. Yes. So future tense la first one, simple future. The simple future oda verb form பாத்தீங்கன்னா shall or will plus verb. இந்த shall எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா IV first person singular and plural, IV அங்கதான் வந்து நம்ம shall யூஸ் பண்றோம். and will எங்க யூஸ் பண்றோம்னா will வந்து second person and third person. ஓகே, அந்த இடத்துல யூஸ் பண்றோம். plus அது கூட verb வரும். ஸோ இது சிம்பிள் ஃபியூச்சருக்கான ஃபர்ஸ்ட் ஒன் வில்லிங்னஸ்ன்னு சொல்லுவாங்க. வில்லிங்னஸ் verb form will plus verb. அதாவது நம்ம எதுக்கு தயாரா இருக்கிறது, அதான் willingness. So for example, someone is at the door, I will see who it is. யாரோ டோர் கிட்ட இருக்காங்க, நான் போய் யாருன்னு பார்த்துட்டு வர்றேன். That is future. At the present moment, the present momentல someone is at the door, present moment. I will see who it is அப்படிங்கிறது ஃபியூச்சர்ல, இப்போ நான் போய் பார்க்க போறேன் அப்படிங்கிறது. Okay, and then second one பாருங்க, I will help you with your homework tonight. ஸோ இன்னைக்கு நைட்டு உனக்கு ஹோம்ஒர்க் முடிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். இட்ஸ் அ ப்ராமிஸ் ஆர் ஆஃபர் இந்த இடத்துல. ஓகே, தென் ஷி won't tell me her password, ரெஃப்யூசல், மறுத்தல். ஓகே, அவள் பாஸ்வேர்டை நமக்கு சொல்லவே மாட்டான் என்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, இது ரெஃப்யூசல். ஓகே, தென் நெக்ஸ்ட் பாருங்க, பிளான் ஆர் இன்டென்ஷன். நம்ம ஒரு திட்டம், அந்த திட்டம் அதை எப்படி இது பண்ணுறது, செயல்படுத்துறது, அந்த மாதிரியான சென்டென்ஸில் நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் யூஸ் பண்ணலாம். அப்போ அங்கே கீவேர்டு என்ன அப்படின்னா கோயிங் டு பி, அது கூட வேர்ப் சேர்ந்து வரும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஆம் கோயிங் டு வாட்ச் அ மூவி டு நைட். நான் வந்து இன்னைக்கு மூவி வந்து இன்னைக்கு நைட்டு பார்க்க போகிறேன், இன்னும் பார்க்கல, நைட்டு தான். ஸோ அப்போ கோயிங் டு பி அப்படி சொல்கிறோம், கோயிங் டு அந்த சென்டென்ஸ், அந்த வேர்டை யூஸ் பண்ணுறோம். செகண்ட் ஒன் பாருங்க, he is going to have a party this weekend. ஸோ கோயிங் டு, இந்த வீக்கெண்டில் ஒரு பார்ட்டிக்கு நாங்கள் போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் பாருங்க, ஃபியூச்சரில் ஃபேக்ட், ஃபியூச்சர் ஃபேக்ட், அதோட வேர்ப் ஃபார்மேஷன் எகெயின் வில் ப்ளஸ் வேர்ப் தான். ஓகே, இது எல்லாமே சிம்பிள் ஃபியூச்சர் தான், பட் அந்த சிச்சுவேஷன்ஸ் மாறுது. அந்த சிச்சுவேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம யூசேஜ் சென்டென்ஸ் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, மை மதர் வில் கெட் அ ஃபுட்பால் டுடே. எங்கள் அம்மா இன்னைக்கு ஃபுட்பால் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ இது வந்து டெஃபினட்டாக நடக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஃபியூச்சர் ஃபேக்ட். ஓகே, தென் ப்ரெடிக்ஷன், முன்கூட்டியே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இட் இஸ் கிளவுடி, இட்ஸ் கோயிங் டு ரெயின். எவிடன்ஸ், கிளவுடியாக இருக்குது ஒரு எவிடன்ஸ், அதனால் மழை வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. யூ வில் கோ அப்ராட் சம்டே, இது ஒப்பீனியன், அவன் மேலே வச்சுக்கிற கருத்து, நீ கண்டிப்பாக ஒரு நாள் ஃபாரின் போவ அப்படின்னு சொல்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் verb form பார்த்தீங்கன்னா shall or will plus be plus verb plus ing. ஓகே, ஸோ the first one பாருங்க, action in progress at a time in the future. அதாவது இப்போ ப்ராக்ரஸில் ஆக்ஷன் இருக்கணும், ஆனால் ஃபியூச்சரில் அது முடியணும்.
ஃபார் எக்ஸாம்பிள் they will be coming to visit us next week. அதாவது இப்போ வந்துகிட்டு இருக்காங்க, பட் ஆனால் இன்னும் வந்து முடிக்கலை. ஸோ அப்போ வந்து அவங்க நெக்ஸ்ட் வீக் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லுது. ஆக்சுவலாக இந்த ப்ராக்ரஸ் இப்போ நடந்துகிட்டு இருக்கு, வந்துகிட்டு இருக்காங்க, பட் எப்போ வந்து முடிப்பாங்க? நெக்ஸ்ட் வீக்கில். ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ்க்கு நம்ம சிம்பிள் இந்த மாதிரி சென்டென்ஸ்க்கு ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். தென் செகண்ட் பாருங்க, எம்ஃபசிஸ் ஆஃப் ஃபியூச்சர் பிளான்ஸ் அண்ட் இன்டென்ஷன்ஸ். ஃபியூச்சரில் நடக்கிற பிளான்ஸுக்கும் அந்த இன்டென்ஷன்ஸ்க்கும் நம்ம இந்த இதை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ வென் யூ அரைவ் டு நைட். நீ இன்னைக்கு நைட்டு வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே, ஃபியூச்சர் பிளான்ஸ் இது. ஸோ தேர்ட் ஒன் பாருங்க, இன்டரப்டட் ஆக்ஷன் இன் த ஃபியூச்சர். ஸோ அதாவது ஃபியூச்சர் நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் இன்டரப்ட் நின்றுக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஷி வில் பி டேக்கிங் அன் எக்ஸாம் அட் 2 PM டுமாரோ, ஸோ டோன்ட் கால் ஹர் தென். அந்த டைமில் அவளை கூப்பிடாத, பிகாஸ் நாளைக்கு 2 மணிக்கு அவளுக்கு எக்ஸாமினேஷன் போயிட்டுருக்கும். ஓகே, தென் ஃபோர்த் ஒன் பாருங்கள், பேரலல் ஆக்ஷன்ஸ் இன் த ஃபியூச்சர். இது ஆல்ரெடி நம்ம பார்த்ததா. பேரலல்னா 2 விஷயம் ஒரே டைமில் நடக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஷி வில் பி வாட்சிங் டிவி, அவள் டிவி பார்த்துக்கிட்டு இருப்பா. அண்ட் ஹி வில் பி குக்கிங் டின்னர், அவன் சமையல் பண்ணிட்டு இருப்பா அந்த டைமில். ஓகே, இன்னொரு சென்டென்ஸ் பாருங்க, while he cooks dinner she will be watching TV. அவன் சமையல் பண்ணிட்டு இருக்கிறப்ப இவ டிவி பார்த்துக்கிட்டு இருப்பான். ஓகே, both are same sentence. ஓகே, ஸோ ஃபிஃப்த் ஒன் பாருங்க, அட்மாஸ்பியர் இன் த ஃபியூச்சர். ஃபியூச்சர் நடக்கிற ஒரு விஷயத்துக்காக லிசன். when I enter, ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணணும். பாருங்க இங்கே எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க சென்டென்ஸில். when I enter the class, நான் கிளாஸ்க்குள்ள என்டர் ஆகிறப்ப எப்படி இருக்கும், கிளாஸோட அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும் பாருங்க. when I enter the class, the teacher will be teaching. டீச்சர் டீச் பண்ணிட்டு இருப்பாங்க. some students will be taking notes. சில ஸ்டூடெண்ட்ஸு நோட்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. and my friend and my best friend will be trying to stay awake. அவன் தூங்காமல் முழிச்சுக்கிட்டு இருக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பா கிளாஸ் எடுக்கிறப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கிளாஸ் ரூமோட அட்மாஸ்பியரை ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் future perfect tense. future perfect tense verb form பாத்தீங்கன்னா shall or will again plus அது கூட have plus be past participle verb 3 ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதனோட சிச்சுவேஷன்ஸ் பார்த்தோன்னா completed action before something in the future. ஒரு completed action ஆனால் எப்போ அது கம்ப்ளீட் ஆகும்? ஃபியூச்சரில் தான் கம்ப்ளீட் ஆகும். அப்போ by the time you arrive I will have finished the project. நீ வர்றப்ப நான் அந்த ப்ராஜெக்டை முடிச்சு வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு கம்ப்ளீட்டான ஆக்ஷன் தான், ஆனால் எப்போ? ஃபியூச்சரில் அது கம்ப்ளீட் ஆகுது. ஸோ பை நெக்ஸ்ட் சம்மர் ஷி வில் ஹாவ் கிராஜுவேட்டட் ஃப்ரம் காலேஜ். நெக்ஸ்ட் சம்மர் அப்போ அவள் கிராஜுவேட் வாங்கியிருப்பா. இப்போ படிச்சுட்டு தான் இருப்பா, இப்போ கிராஜுவேட் வாங்கல, அப்போ நெக்ஸ்ட் இயர் தான் அவள் கிராஜுவேஷன் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸில் நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். தென் டியூரேஷன் பிஃபோர் சம்திங் இன் த ஃபியூச்சர். ஸோ டியூரேஷன் பிஃபோர் ஃபியூச்சரில் நடக்கிற சில விஷயங்கள் இங்கே பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், பை ஃப்ரைடே ஷி வில் ஹாவ் ஹேட் மை கார் ஃபார் அ ஹோல் வீக். இந்த ஃப்ரைடேலேருந்து பார்த்தோன்னா ஹோல் வீக் என்னோட காரு அவகிட்ட தான் இருக்கும். ஸோ ஹோல் வீக் ஃபியூச்சரில் தான் அது. ஓகே, தென் செகண்ட் சென்டென்ஸ், ஷி வில் ஹாவ் பீன் இன் பாரிஸ் ஃபார் 6 months பை த டைம் ஷி லீவ்ஸ். அங்கேருந்து அவள் கிளம்புறப்ப எத்தனை 6 மாதம் இருந்துட்டு தான் வருவா. ஸோ 6 months அவள் அங்கே இருப்பா, ஃபியூச்சரில் நடக்கிற விஷயங்கள். ஓகே, தென் இதே கொஷின் ஃபார்மேட்டில் சொல்லலாம் பாருங்க. டு யூ திங்க் யூ வில் ஹாவ் ஃபினிஷ்டு த ப்ராஜெக்ட் பிஃபோர் ஐ அரைவ். நான் வரக்கு முன்னாடி நீ வந்து அந்த ப்ராஜெக்டை முடிச்சிருவேன்னு நீ நினைக்கிறியா? கொஷின் பார்ப்ப, நீ நினைக்கிறியா? அது கொஷின் ஃபார்ம். ஷீ வில் ஷி ஹாவ் கிராஜுவேட்டட் ஃப்ரம் காலேஜ் பை தென். இதுக்கப்புறம் அவள் காலேஜில் கிராஜுவேஷன் முடிக்க போகிறாளா அப்படிங்கிறது. Okay, then what will you have done by the end of your time here? What will you have done by the end of your time here? இந்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறேன் இதுக்கப்புறம்? இது கொஷின் ஃபார்மேட். ஓகே, இதுலயே பாருங்க நெகட்டிவ் சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். By this time tomorrow she won't have had enough time to finish the essay. அவள் நாளைக்கு நேரம் இந்த எஸ்ஏவை முடிக்கிறதுக்கு கண்டிப்பாக முடியாத, இனஃப் டைம் அவளுக்கு போதுமான நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நெகட்டிவ், ஃபியூச்சரில் நெகட்டிவ் சென்டென்ஸ். தென் பை 2020 ஐ won't have completed my PhD. 2020 என்னோட PhD நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டேன். இட்ஸ் அ நெகட்டிவ் சென்டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸில். ஓகே, தென் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதோட verb form பார்த்தீங்கன்னா ஷால் ஆர் will ப்ளஸ்
have been plus verb plus ing. ஸோ இத்தனையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஷேல் ஆர் வில் வரும், அது கூட have been சேர்ந்து வரும், அது கூட verb வரும், அது கூட ing. ஓகே. ஸோ சிச்சுவேஷன்ஸ், காஸ் ஆஃப் சம்திங் இன் த ஃபியூச்சர், அதாவது ஃபியூச்சரில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் இதன் காரணமாக தான் நடக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், her English will be excellent by the time she visit the US because she will have been studying it for 5 years. 5 வருஷம் யூஎஸ்ல இருக்க போறா. ஸோ அதனால 5 வருஷம் படிக்க போறா. அதனால அவ இங்கிலீஷ் வந்து அங்கிருந்து வரப்ப நல்லா எக்ஸலண்டா நல்ல குட் ஸ்பீக்கரா வருவா அப்படின்னு சொல்றாங்க. Then second sentence பாருங்க, he will be tired by the time when he arrives because he will have been traveling all day. அவன் இங்கே வர்றப்ப டயர்ட் ஆயிருப்பான். பிகாஸ் ஏன் அப்படின்னா அவன் ஹோல் டே ட்ராவல் பண்ணிட்டு வந்திருப்பான். ஸோ எல்லாமே ஃபியூச்சர், பட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். ஸோ செகண்ட் ஒன் பாருங்க, டியூரேஷன் பிஃபோர் சம்திங் இன் த ஃபியூச்சர். டியூரேஷன் தெளிவாக சொல்லிடுறாங்க, என்ன டியூரேஷன், என்ன காலத்தை சொல்லிடுறாங்க, ஃபியூச்சரில் நடக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, he will have been waiting for an hour when she finally arrives. an hour டியூரேஷன் சொல்லிடுறாங்க. பார்த்தீங்களா, அவன் 1 மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தா, ஃபைனலாக அவன் வந்துட்டா, வெயிட் பண்ணி கொண்டு இருந்தான் அப்படிங்கிறது அந்த அந்த டியூரேஷனை தெளிவாக சொல்லிடுறோம், 1 மணி நேரம் அப்படிங்கிறது. ஓகே. Then second sentence பாருங்க, she will have been working at the company for 10 years by the time I retired. 10 years டியூரேஷன் சொல்லிட்டாங்க. 10 வருஷமா அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அவன் ரிட்டையர்ட் ஆகிறப்ப, அவனோட ரிட்டையர்மெண்ட் அப்ப அவன் 10 வருஷம் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பான், அவ்வளோதான். ஓகே. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ.